வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, மிக அற்புதமான தாந்திரிக முறையில் விரும்பிய பெண்ணையும் ஆணையும் வசியம் செய்யக்கூடிய முறை. இதற்கு நம்ம வீட்டில் அன்றாட சமையலுக்கும் சரி, தினந்தோறும் உட்கொள்கிற சாப்பிட்றதுக்கும் சரி, அதை பயன்படுத்துகிற பொருள் மட்டும்தான். இதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒன்று நாட்டு சர்க்கரை தேவை, அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை தேவை. முடிஞ்ச அளவுக்கு யாரும் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறது கிடையாது. வெள்ளை சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது எப்படி வெள்ளை சர்க்கரை மட்டும் இருந்தால் நீங்கள் நினச்சக்கூடிய நபரை வசியம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தாம்பலத்தில் எடுத்து வெள்ளை சர்க்கரையை சம அளவு பரப்புங்க. சரிங்களா? சம அளவு பரப்பிட்டு அந்த வெள்ளை சர்க்கரையில் நீங்கள் என்ன பண்ணால் மல்லிகைப்பூ குச்சால் முக்கோணம் போடுங்க. சரிங்களா? முக்கோணம் போட்டு 3 சைடும் சூளம் போடுங்க. 3 சைடும் சூளம் போட்டு நீங்கள் எந்த பெண்ணை நினைக்கிறீங்களோ, ஆணை நினைக்கிறீங்களோ, அந்த பெண்ணோட பெயரை தலைகீழாக எழுதுங்க. சரிங்களா? பெண்ணோட பெயரை தலைகீழாக எழுதுங்க. கீழே இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகள் இன்னார் வசியமாக அப்படின்னு அந்த இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டை விரலிருந்து 9 சொட்டு ரத்தத்தை அந்த தாம்பலத்தில் மையப்பகுதியில் அந்த சர்க்கரையில் விடுங்க. சரிங்களா? கரெக்டாக 9 சொட்டு தான் விடணும். 9 சொட்டு விடுங்க. இந்த பூஜையை நீங்கள் 9 நாள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. தினந்தோறும் இந்த மந்திரத்தை 508 உரு மட்டும் இரவு வேளையில் நெய் தீபம் ஏற்றிட்டு பட்டு வஸ்திரம் அணிஞ்சிட்டு கிழக்கு முகம் பார்த்து இந்த மந்திரத்தை தினந்தோறும் 508 உரு மட்டும் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கரையை தனியாக ஒரு டப்பாவில் சேமித்து வைங்க. சேமித்து வச்சுட்டு 9 லவங்கத்தை உங்களுக்கு யார் வசியமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு அந்த சர்க்கரையில் நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வசியமாக நபர்கள் இந்த சர்க்கரையை தினந்தோறும் அவங்க உணவில் எடுத்துக்கணும். அந்த டீ காஃபி குடிக்கிறாங்க இல்லையா, தினந்தோறும் டீ காஃபியில் இந்த சர்க்கரையை அவங்க ஒரு ஸ்பூனாக தினந்தோறும் சாப்பிட்டாங்க அப்படின்னா 100% வசியங்கிறது துல்லியமாக விளையாண்டுட்டு வரும்பா. இது எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. இதெல்லாம் அனுபவத்தில் ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்த முறை. சரிங்களா? சில பேர் கேட்பாங்க, எளிய முறையில் கணவன் மனைவி வசியம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை விட ஒரு நல்ல பிரயோக முறை எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது. தாராளமாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, காதலன் காதலி ஒற்றுமைக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த வித பக்க விளைவுமே வராது. இந்த வசியங்கிறது இந்த மோகனம் அப்படி கிடையாது. உங்களை பற்றி யோசிப்பாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. வீட்டில் அடிக்கடி சண்டை வருதுன்னா அந்த சண்டைகள்லாம் படிப்படியாக குறையும். உங்ககிட்ட அபரிவிதமாக அன்பை காட்டுவாங்கப்பா. சரிங்களா? இதே கணவன் மனைவிலாம் இந்த பிரயோகம்லாம் பண்ணிட்டு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. சரிங்க? உங்கள் புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா தூங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது பவராக வேலை செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லவங்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்க்கரையெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 9 லவங்கத்தையும் ஒரு வெள்ளை கலர் ஒரு வெள்ளை பட்டு வஸ்திரத்தில் அந்த இதையும் நல்லா முடிச்சு போட்டு அதை எரிச்சிருங்க. சரிங்களா? எரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மந்திரத்தை சொல்லி அவங்க நெத்தியிலையோ தூங்கும்போது தலையிலையோ ரத்தத்தை கலந்து பூசி விட்டீங்க அப்படின்னா இன்னும் வேகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இது பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொன்னால் முழுசாக சொல்லணும். அந்த சர்க்கரையெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்க லவங்கத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் ரத்தம் கலந்து அவங்க உச்சந்தலையில் நீங்கள் பூசி விட்டால் போதும். வசியங்கிறது ரொம்ப நல்ல பயங்கரமாக இருக்கும். இந்த முறையை தாராளமாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சுன்னா அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர்